ஹாய் ஐஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான டிராமா தான் பார்க்க போறோம். இந்த டிராமா ரொம்ப காமெடியா இருக்கும். சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். டிராமாக்கான ஓப்பனிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம டிராமாவோட ஹீரோயின் ஜியாவை தான் காட்டுறாங்க. அவ ரொம்ப நர்வஸா இருந்துட்டு இருக்கா. அப்போ அந்த சைட ஒரு பையன் வாரான். இவன் தான் நம்ம டிராமாவோட ஹீரோ. நேம் வந்து ஜியாங்கு. எல்லாருமே மிஸ்டர் ஜின்னு கூப்பிடுவாங்க. இப்போ அவன் வந்து கையெல்லாம் கொடுத்து தூக்கி விடுறான். விட்டுட்டா அப்படியே கிஸ் பண்றான். என்னடா நடக்குது? ஹார்ட் பீட் சவுண்டா இப்படி கேக்குது அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு சொல்லி நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னு. நம்ம ஹின் இருக்கல டெலிவரி பண்ணுவாங்கல்ல, அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கா போல. இப்போ ஒரு பொருளை டெலிவரி பண்ணாத வந்திருக்கிறா. அப்போ அந்த பொருள் என்னன்னு பாக்குறா. பார்த்தா அது இன்னர் வியரு. அதுவும் ரொம்ப கிளாமரான இன்னர் வியர். ஆமா, அத பார்த்துட்டு அடைச்சி கருமோ இதே என்ன டெலிவரி பண்ண சொன்னாங்கன்னு இவ கடுப்புலயே லிப்டுக்குள்ள போறா. அங்க ஆல்ரெடி 4 பொண்ணுங்க 18வது ஃப்ளோருக்கு போறதுக்காக நிக்கிறாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோனியும் நம்மளும் அங்கதானே போனோம். அப்ப இந்த திங்ஸ் இந்த பொண்ணுங்களுக்கு தானா அப்படின்னு இவ ஒருபடியா பார்த்து நிக்கா. அப்ப பார்த்தா அவங்க அம்மா வீடியோ கால் பண்றாங்க. பண்ணிட்டு என் பேச்சு நீ கேக்குறியா? கேட்கே மாட்டுக்கா. நான் பில்டிங் இருந்து ஜம்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டா. பண்ணுமா, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு டவுட். நாம இருக்கிறதோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. சோ எங்க போய் ஜம்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்டா. என் பொண்ணுக்கு மனசாட்சியே இல்ல. வயசு 29 ஆகுது. இன்னொரு பையனை கூட விரும்ப மாட்டுக்க அப்படி சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டு இந்த பொண்ணு கூட சிரிச்சு நிக்கல்வா. அவளுக்கு பின்னாடிதான் நம்ம ஹீரோவே நிக்கிறான். அவனுமே என்ன பேசுறது எல்லாத்தையும் கேட்டுதான் நிக்கான். இப்போ ஹீரோனே சொல்றா, ஆமா எனக்கு 29 வயசு ஆகிட்டு. அது இல்லன்னு சொல்லலையே, பட் நான் பையங்க இல்லாமலே லைஃப் லாங் வாழ்ந்துருவேன். அது மட்டும் இல்ல, பையங்க மேல எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்ல அப்படி சொல்லி வச்சிடறா. இதெல்லாம் ஹீரோ கேட்டுட்டு என்ன பையங்க மேல ஃபீலிங் இல்லையா அப்படின்னு ஷாக் ஆகுறான். இதுல இந்த பொண்ணு இருக்கல, அவ வந்து 17வது ஃப்ளோரை டச் பண்ண அது ஓபன் ஆகிறது. நம்ம ஹின்யா அதுதான் 18வது ஃப்ளோர் நினைச்சு அந்த வெளியே போயிடா. இந்த பொண்ணுக்குள்ள அதை பார்த்துட்டு இவ வெறும் முட்டாள இருப்பா போல அப்படி சிரிச்சுட்டு அவங்க 18வது ஃப்ளோருக்கு வந்துடுறாங்க. அங்க ஒரு லேடி இருக்காங்கன்னா அவங்க இவங்க எல்லாம் இன்வைட் பண்றாங்க. ஆக்சுவலி இவங்க தான் நம்ம ஹீரோவோட அம்மா. அவங்க வந்து பிளான்டேட்க்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதான் இத்தனை பொண்ணுங்க வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்ததுமே ஃபைனலி நீ வந்துட்டியா அப்படி சொல்ல. அம்மா நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னீங்க, ஆனா உங்களை பார்க்கும்போது பெயினே இல்லாத மாதிரி தோணுது. அப்போ என்கிட்ட பொய்யா சொன்னீங்க அப்படி சொல்லி கேட்டா. பொய்ல நான் சொல்லல, இப்போ கூட எனக்கு வலிக்குது. சரி அதெல்லாம் விடு, நான் உனக்காக இந்த அழகான பொண்ணுங்களெல்லாம் பிளான்டேட்டுக்கு பார்த்து வச்சிருக்கிறேன். நீ அவங்க கிட்ட எல்லாம் பேசி பழகி பாரு. உனக்கு அதுல யாரு பிடிச்சிருக்கோ அவங்கள சொல்ல நான் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படி சொல்லும் போது நீங்க மறுபடியுமே என்கிட்ட போய் சொல்லித்தானே வர வச்சிருக்கீங்க. போங்கம்மா அப்படின்னு கோவத்துல போக கரெக்டா நம்ம ஹீரோனையுமே அந்த ஃப்ளோருக்கு வந்துடுறா. ஆப்போசிட்ல வரவும் 2 பேருமே இடிச்சுக்கிறாங்க. ஐயோ எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படின்னு நம்ம ஜியா பார்த்து நிக்க. இந்த பொண்ணு தானே லிப்டுக்குள்ள பார்த்தோம், இவளுக்கு பையனே பிடிக்காது இல்லையா அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்கதா அம்மா பார்த்துட்டு, என்ன நம்ம பையன் இப்படி பாக்குறான், இவங்களுக்குள்ள எதோ போகுது போல அப்படின்னு அங்க நிக்கிற பொண்ணு கிட்ட கண்ணை காட்டா. அந்த பொண்ணுங்களா ஹீரோவை பிடிச்சு, மிஸ்டர் ஜி வாங்க உள்ள போலாம், நம்ம விளையாடலாம் அப்படி சொல்லலாம். என்னதை விளையாடலாமா அப்படின்னு ஹீரோனி ஒருபடியா பாக்குறா. அங்க உள்ள வர ரெட் லைட் எரியுதா, அதை பார்த்துட்டு கன்ஃபார்மே பண்ணிக்கிறா இது ஏதோ தப்பான பேசு போல அப்படின்னு. அம்மா வேற நீயும் அழகா இருக்கம்மா, நீயும் ஜாயின் பண்ணிக்கோ, இந்த கார்டை வச்சுக்கோ அப்படி கொடுத்துட்டு அவங்க கூட உள்ள போமா அப்படி சொல்ல. அடியாத்தி இவங்க என்ன நம்மளையும் கட்டாயப்பட்டுறாங்க அப்படின்னு. ஐயோ நாளா வரலப்பா, நாளா டீசென்டான ஃபேமிலில இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, டீசென்டான ஃபேமிலியா அப்பனா நல்லதா போச்சு, எனக்கு அந்த மாதிரி ஃபேமிலி பொண்ணுதான் வேணும்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட. இவ கொண்டு வந்த பான்ஸ் எல்லாம் அதுலயே போட்டுட்டு அடிச்சு புடிச்சு லிஃப்ட்டுக்கு போறா. இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா இது என்னது அப்படின்னு கேட்க, அம்மா தான் ஆர்டர் பண்ணிருப்பாங்க போல. அது எடுத்துட்டு, டே இது உனக்காக தான் நான் ஆர்டர் பண்ணேன், லேட்டஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோ லிஃப்ட்டுக்குள்ள ஓடிடா. இத பார்த்துட்டு ஹீரோ பின்னாடி போய் ஹீரோனை பிடிச்சு, இங்க இருக்கிற எல்லார்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா நமக்கு இதை விட்ட வேற வழியும் கிடையாது, அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம். இந்த பொண்ணுக்கு வேற பசங்களே பிடிக்காத சொன்னாலே, இந்த பொண்ணு தான் நமக்கு கரெக்டா இருப்பா அப்படின்னு மனசுக்குள்ள சாரி சொல்லிட்டு கிஸ் பண்ண வர்றா. இங்க ஹினியும் பாத்தீங்கன்னா, அடே வேண்டாண்டா அப்படின்னு இவன் மூஞ்ச ஒரு பிடிய பண்ண. இவன் அதெல்லாம் கண்டுக்கலையே, டைரக்டா கிஸ் பண்ணிடா. எங்க அம்மா பாத்தீங்கன்னா வலிச்சு போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு அம்புட்டு சந்தோஷம், என் பையனுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிட்டே அப்படின்னு. ஹார்ட் பீட் வேற இவங்க 2 பேருக்குமே ஏற்க ஆரம்பிச்சிட்டா. என்னது எனக்கு ஒரு பொண்ணு மேல ஃபீலிங்க அப்படின்னு ஹீரோ நினைக்க. ஹீரோனியுமே என்ன எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கா, பையன் மேல ஃபீலிங் வருதா அப்படின்னு இவன் நினைச்சிட்டு மறுபடியுமே கிஸ் பண்ணிட்டு காதை மூடிக்கிறாங்க 2 பேருமே மாத்தி மாத்தி. ஐயோ நிஜமாவே இவனை பார்த்து என் ஹார்ட் பீட்ல ஏக்குறது.
அப்பெல்லாம் எனக்கு இவன் மேல ஃபீலிங் வந்துட்டோ அப்படி இவன் நினைச்சிட்டு இருக்க. எங்க அம்மா பாத்தீங்கன்னா என் பையன் 30 வயசுல எப்படி அவனோட ஃபர்ஸ்ட் கிஸ் கொடுத்துட்டா. ஐ ஜானி அப்படின்னு அம்மா சொல்ல, என்னது பையனா? அப்போ 2 பேருமே அம்மா பிள்ளையுமா? ஆமா, எங்கள் பாக்க அப்படி தெரியலையா அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்ல நான் வேற மாதிரி திங்க் பண்ணேன், ஏதோ தப்பான காரியம் பண்ண போறீங்க அப்படின்னு. ஹீரோ அப்படியே ஷாக்ல பாப்பா, என் பையன் பிளைன் டேட்ல ஒரு பொண்ணை பிடிச்சிட்டான்ப்பா அப்படின்னு சொல்ல, என்னது பிளைன் டேட்டா? அப்போ இங்க பிளைன் டேட்டா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா இங்க அதுதான் நடக்குதுன்னு சொல்ல, ஹீரோவோ நான் இவளை மேரேஜ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் மந்த் வெயிட்டிங் சொல்ல, மகேசன் இப்பதான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு அம்மா ஹாப்பியாக. இந்த பொண்ணுங்களை பாத்தீங்களா, அப்படிலாம் நடக்க கூடாதே, எங்களுக்கு தான் ஹீரோ வேணும் அப்படின்னு ஒரு பக்கம் கதற, ஹீரோனியோ டே நான் என்னோட முடிவை கேட்காம உன் இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டா. இவ கேட்டா அம்மாவோ இவங்களை பிரியே விட்டுறக்கூடாது அப்படின்னு, டே அவ கையை பிடிடா அப்படின்னு சொல்ல, இவனும் பிடிக்கா. அம்மா அவங்க மருமகளுக்கு போட வச்சிருந்தா குடும்ப வலையில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஹீரோனுக்கு கட்டாயப்படுத்தி போட்டு விட்டு என் மருமகா அம்மாவோட பரிசை ஏத்துக்கிட்டா. சோ மேரேஜுக்கு சம்மதம் சொல்லிட்டான்னு சொல்ல, நான் எப்படா சொன்னேன் இப்படி நீங்களே முடிவு பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹினி சொல்ல, இந்த பொண்ணுங்க என்னன்னா நம்ம ஹீரோ கிட்ட வர, அம்மா அவங்களுக்கு தேவை விட மாட்டேக்காங்க, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு பாய் பாய் சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுட்டு, இந்த பொண்ணு கிட்ட கவலைப்படாதீங்க, என் பையன் இல்லைன்னா என்ன உங்களுக்கு ஒரு பேக் பண்ணி தரேன், அதுவும் லிமிடெட் எடிஷன் அப்படின்னு சொன்னதும் அவங்களுக்கு செம ஹாப்பி. ஐ ஜாலி அப்படின்னு பின்னாடியே போயிடல்வ. இங்க ஹினிய பாத்தீங்கன்னா வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க சொல்லி இறங்கி போலான்னு பாக்குறான். பட் அவ விட மாட்டா, லாக் பண்ணிக்கிறான். உடனே போலீஸ் கால் பண்ண பாக்குறா, அதையும் புடுங்கிறான். 5 மில்லியன் காசு அனுப்பி விட்டுட்டு ஃபேக் மேரேஜ் பண்ண ஒத்துக்கோ, அதுவும் லைஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு 3 செகண்ட் டைம் தரேன், அதுக்குள்ள யோசித்து ஒரு நல்ல முடிவை சொல்லு அப்படின்னு இவன் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீலா ஒரு மனுஷனாடா, இது என் லைஃப் சம்பந்தமான ஒரு பெரிய டிசிஷனு, அத போய் வெறும் 3 செகண்ட்ல முடிவு எடுக்க சொல்ற பத்தியா, உன்னெல்லாம் என்ன பண்ண அப்படின்னு மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்கா. ஆனா 5 மில்லியன் கனவுல கூட பார்த்ததே கிடையாதே அப்படின்னு அதையும் விட மனசு வர மாட்டுக்கு, அதுவும் வேணும்னு சொல்றா. இப்போ ஹீரோ வந்து 3 கமெண்ட் பண்ண, நான் ஒத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு, எனக்கு சடனா உடம்பு சரியில்லை சோ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போன சொல்ல அவனும் கூப்பிட்டு போறா. அங்க நர்ஸ்லாம் இவங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் இருக்கிற ஆரம்பிக்குது, அதுவும் ரொம்ப எமர்ஜென்சி ரூமுக்கு தான் கூப்பிட்டு போன சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. இப்போ ஹீரோக்கு ஒரு ஹார்ட் பீட் அளவு சொல்லிருப்பாங்கல்ல, அதே ஹார்ட் பீட் அளவுக்கு நம்ம ஹீரோக்குமே எகிற ஆரம்பிச்சிருக்கு. அவ அதை பார்த்துட்டு இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். அப்போ நர்ஸ வந்து அவங்க உங்களை தான் பாக்கணுமா, நீங்க வந்தா மட்டும் தான் சேவ் பண்ண முடியும் அப்படி சொல்லி கூப்பிட்டு போக, இவளை பாத்தீங்கன்னா இவளுக்கு ஒன்னும் ஆகல. இப்ப என்ன கேக்குறான்னா 5 மில்லியன் ரிட்டர்ன் வாங்க மாட்டீங்களா அப்படின்னு பதட்டமா கேட்க, இதுக்கா இவ்வளவு அலப்புற பண்ணிட்டு இருந்தா, ரிட்டர்ன்லாம் வாங்க மாட்டேன் கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு இப்ப அதுக்காக அக்ரிமெண்ட்லாம் போடுறாங்க. அப்போ ஹீரோனியும் எதுக்கு என்ன சூஸ் பண்ணீங்க, என்ன பாக்க மணி லவர் மணி தெரிஞ்சிச்சு அப்படி சொல்லி கேட்க, இல்ல நீ லிப்ட்ல சொன்னல பையங்க மேல ஃபீலிங்கே இல்லைன்னு அப்படின்னு அந்த விஷயத்த சொல்ல, அதுக்கா நான் என்ன நினைச்சேன்னா என் அழகுல மயங்கிதான் இந்த முடிவை எடுத்தீங்களோன்னு நினைச்சேன்னு சொல்ல, ரொம்ப யோசிக்காத, எனக்கு பொண்ணுங்க மேல எந்த ஃபீலிங் இல்லைன்னு சொல்வான். அப்படியா, ரொம்ப வசதியா போச்சே, எனக்கும் பசங்க மேல எந்த ஃபீலிங் கிடையாது, உங்களுக்கு பொண்ணுங்க மேல எந்த ஃபீலிங் கிடையாது, சூப்பர் அப்படி சொல்லிட்டு இருக்க. அங்கிருந்து ஒரு டாக்டர் வராங்க. இவங்க ஹீரோட ஜூனியர் தான். நம்ம ஹீரோவும் டாக்டர் தான், ரொம்ப ஃபேமஸான டாக்டர், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டைரக்டர். இப்போ அந்த ஆளு வந்து நம்ம ஹீரோ மேல எல்லாம் ஏறி ஹக் பண்ணிட்டு பேசிட்டு இருக்க. இத பார்த்துட்டு ஹீரோனியும் இவருக்கு பொண்ணுங்க மேல ஃபீலிங் இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ இதுதான் காரணமா, பையனதான் பிடிக்குமா அப்படின்னு இவங்களே பார்த்துட்டு இருக்க. இங்க இவனை பார்க்க பேஷண்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க போல. சோ இந்த பையனை கூப்பிட அவனும் சீனி என்ன ஒர்க்குக்கு போறேன் அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமாவே பேசுவான். நம்ம ஹீரோ அதே மாதிரியே உன்னால முடியும் அப்படின்னு என்கரேஜ் பண்ண, இத பார்த்துட்டு ஹீரோனி கன்ஃபார்மே பண்ணிக்கிறா இவங்க 2 பேருக்கு இடையில ஏதோ போகுது அப்படின்னு. இப்ப அந்த ஜூனியர் பையன் போன பிறகு நம்ம ஹீரோ கிட்ட நான் இன்னொரு கண்டிஷன் போடுறேன், அதுவும் இந்த அக்ரிமெண்ட்ல ஆட் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேக் மேரேஜ் தான் பண்ண போறோம், சோ அவங்க பிரைவேட் லைஃப்ல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லவோ, சரி ஆனா நீ வந்து என் மேல அட்ராக்ட் ஆக கூடாது, லவ்லயே விழுந்துடக்கூடாது, அப்படி மட்டும் லவ்ல விழுந்தா அப்பவுமே இந்த கான்ட்ராக்ட நான் கேன்சல் பண்ணிடுவேன் அப்படி சொல்லிட்டு தான் சைன் போட்டு கொடுக்குறான். எப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சந்தோஷமா இருப்பா. தென் நம்ம ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்க ஹீரோனை வர சொல்லிருப்பாங்க போல. இவளும் வராளா, அவங்க அவளை பயமுறுத்த மாதிரியே வெல்கம் பண்ணிட்டு டான்ஸ்லாம் ஆடி வரவேற்கலாங்க. அப்புறம் இன்னைக்கு 1 மில்லியன் அனுப்புறாங்க. இவ வாய பொழுந்துரா, இதுக்கே இப்படியா வா அப்படின்னு தங்க கட்டி எல்லாம் காமிச்சு இது எல்லாம் உனக்கு தான் அப்படி சொல்லவும், அவ அதையும் பார்த்துட்டு இது வித்தா நிறைய காசு தேருமே அப்படி சொல்லிட்டு இருக்க. எம்மா இதுல ஒருத்தே கிடையாது,
அங்க மேல பாருமா அதுதான் ஒருத்து என் பையன் வாங்கின ட்ராஃபி அப்படி சொல்லி காமிக்க அவளும் பாக்குறா. இவங்க உடனே உன்னை என் பையனே சூஸ் பண்ணது, சோ சீக்கிரமாவே எனக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து தாங்க அப்படி சொல்லும் போது இவளுக்கு புரிஞ்சு போயிடுது. இதுக்காக தான் இவங்க நம்ம கிட்ட ஐஸ் வைக்கிற மாதிரிலாம் நடந்துக்கிட்டாங்களோ அப்படின்னு. ஆனா அதெல்லாம் எங்களுக்குள்ள நடக்காது, சோ ஆசையை வளர விடக்கூடாது அப்படின்னு. அம்மா நான் பெத்து தர ரெடியா தான் இருக்கேன். ஆனா என்னம்மா? இல்ல உங்க பையன், என் பையனுக்கு என்னாச்சுமா? இல்ல அவங்களால முடியாதுன்னு சொல்ல. என்னது அவங்களால முடியாதா? ஐயோ எல்லார்கிட்டயும் என் பையன் அழகா இருக்கான்னு சொன்னேன். ஆனா இத தெரிஞ்சுக்கிறாம போயிட்டேனே அப்படின்னு புலம்ப. சரிம்மா விடுங்க விடுங்க அப்படின்னு இவ சம்மந்தப்படுத்திட்டு இருப்பாளா. அவங்களோ இல்ல இதுக்கு கண்டிப்பா கியூர் பண்ண ஒரு வழி இருக்கும் அப்படின்னு ஹீரோனுக்கு இன்னும் 4 மில்லியன் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு, ப்ளீஸ்மா என் பையனை கேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஒர்க்கா ட்ரை பண்ணி பாருங்க, இதுக்கு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ப்ளீஸ்மா அப்படின்னு கொஞ்சம் அழுத்தாங்களா. இவங்கள பார்க்கும்போது பாவமா தான் இருக்கு அப்படின்னு ஓகேமான்னு தலையாட்டுவா. அப்படியே நைட் ஆகுதான். நம்ம ஹீரோயினுமே ஒரே வீட்ல ஸ்டே பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனிய ஹீரோ கிட்ட குட் நைட் சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போயிடுவா. இங்க ஹீரோன் அம்மாவை பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட்லாம் போட்டுட்டு வீட்டுக்குள்ள வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்குமே தெரியுது அம்மா தான் வந்திருக்காங்கன்னு. என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சு நிக்கா. ஹீரோனுக்கு தெரியும் இல்லையா அவங்க எதுக்கு வராங்கன்னு. அதனால ஹீரோவை வாங்க அப்படின்னு அவளோட ரூமுக்கு கூப்பிட்டு போயிடா. அவ ஆஹா நம்ம 2 பேரும் தனியா தான் படுக்கணும், ஒன்னால படுக்க கூடாது சொல்லா. ஐயோ வாங்க இன்னைக்கு மட்டும் நம்ம ஆக்டிங் போட்டோம்னா உங்க அம்மா பிறகு நம்மள டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லி உள்ள கூப்பிட்டு போயிடுவா. அம்மா வராங்க, கையில 2 பெரிய ஊதுபத்திய கொண்டு வராங்க. சொல்ல போனா அது ஊதுபத்தியே கிடையாது, கொளுத்தி வச்சா மயக்கம் தான் வரும். இப்ப அவங்க ரூம் கிட்ட மெதுவா வந்து எட்டி பாக்குறாங்க. அங்க அவங்க 2 பேருடைய ஸ்லிப்பருமே கிடக்குதா. அதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் உள்ளதான் இருக்காங்க, பட் சவுண்ட்லாம் வரல. ஏதோ ஸ்டேஞ்சா இருக்குதுன்னு சொல்ல. இங்க ஹினிய பாத்தீங்கன்னா எங்க கொஞ்சம் சவுண்டு போடுங்களேன் அப்ப சொல்லும் போது எனக்கெல்லாம் போட தெரியாது நீயே போடு அப்படிங்கிறப்போ அவளும் கத்துற உருப்படியா இந்த சவுண்ட கேட்டு, ஆமா இது என்ன கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே, இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் அப்போ வராதே அப்படின்னு. அப்போ என் பையனால முடியாது போல, அவனுக்கு அந்த கேபபிளா இல்லையோ அப்படின்னு கையில இருக்கிறத பாக்குறாங்க. இவங்க அவங்க முன்னோர்கிட்ட எல்லாம் வேண்டிதான் இதை எடுத்துட்டு வந்திருக்காங்க, என் பையனுக்கு நல்ல கேபபிளா இருக்கணும் அப்படின்னு. இப்ப அந்த 2 ஊதுபத்தியுமே கொளுத்தி வச்சுட்டு ரூம லாக் பண்ணிட்டு போயிடாங்க. ப்ளீஸ் கருவனே என் பையன் வந்து சீக்கிரமாவே அப்பா ஆகணும், அவனுக்கு அந்த கேபபிள தாங்க, எனக்கும் பேர குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹாப்பியா போவாங்க. இதுவே உள்ள பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஆகுது. ஹீரோனில ஹீரோ பார்த்து வலியவே ஆரம்பிச்சிட்டா. அப்படி 2 பேருமே கிஸ் பண்ண டக்குன்னு நம்ம ஹீரோனி இதெல்லாம் தப்புன்னு நவுன்றுவா. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா இழுத்து பிடிச்சு கிஸ் பண்ண நைட்டு ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. மறுநாள் காலையில ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் முழிக்கிறான். நம்ம ஹீரோக்கு ஹீரோனை பிடிக்க ஆரம்பிச்சுட்டு போல. இப்போ மரணிச்சிட்டு இருக்கா, எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு. இவ வர அப்பதான் கொட்டாய்லாம் விட்டு முழிக்கிறாளா. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ தூங்குற மாதிரி ஆக்டிங் போடா. இவ முழிச்சு ஐயோ நைட்டு ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணிட்டோமா, அதுவும் சிஸ்டர் கூடவே அப்படின்னு இவன் நினைக்கிறா. அப்ப பார்த்து அவங்க அம்மா வந்து ஐ ஜாலி சக்சஸ்ஃபுல்லா எல்லாமே முடிஞ்சிட்டு அப்படின்னு போட்டோலாம் எடுக்க ஹீரோ தான் எம்மா என்ன பண்றீங்க போங்க அப்படின்னு அனுப்பி விட்டுட்டு ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. அப்போ ஹீரோவோ இங்க ஏதோ சவுண்ட் கேக்குதுல அப்படிங்கிறப்போ ஐயோ அது நம்மளோட ஹார்ட் பீட்ல அப்படின்னு ஹீரோ வந்து அக்ரிமெண்ட் போடும்போது என் மேல அட்ராக்ட் ஆகிருக்கூடாது, அட்ராக்ட் ஆகுனா அக்ரிமெண்ட் அப்பவுமே கேன்சல் பண்ணிடுவேன் அப்படி சொல்லிருப்பேன் இல்லையா. இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நான் உன் மேல அட்ராக்ட் ஆகல, உனக்கே தெரியும் லாஸ்ட் டைம் நமக்குள்ள நடந்தது எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இவனுக்கு அவனுடைய ஹார்ட் வந்து வலிக்குதாமா. என்ன உடம்பா சரியில்லை அப்படி சொல்லி கேட்க, இல்ல நேற்று நைட்டு நடந்தது என் ஹார்ட்டால ஏத்துக்க முடியல போல அதான் வலிக்குதுன்னு சொல்ல. என்னது நேத்து நடந்தது அவரால ஏத்துக்க முடியலையா, ஆனா அதுதானே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படி மனசுக்குள்ள கதற. என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். ஒண்ணும் இல்ல எனக்கு தெரியும் நான் ஒரு பொண்ணு, சோ நீங்க என்ன லவ்லாம் பண்ண மாட்டீங்கன்னு. என்ன சொல்றா? ஒண்ணும் இல்ல அப்படி சொல்லிட்டு எனக்கு இவர் மேல ஃபீலிங் வந்ததை இவர்கிட்ட சொல்ல மாட்டேன்ப்பா, பிறகு அவர் வந்து இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுவாங்க, அந்த 10 மில்லியனை என்கிட்ட இருந்து போயிடும் அப்படி மனசுக்குள்ள சொல்லிட்டு இருப்பா. ஆக்சுவலி ஹீரோட அம்மா வந்து 5 மில்லியன் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஹீரோ வந்து 5 மில்லியன் கொடுத்துருப்பான். மொத்த 10 நம்ம கிட்ட இருக்கு. அதான் இப்படி புலம்பிட்டு இருக்கா. இப்ப அவளுக்கு வர வேலைக்கு போக நேரம் ஆகிட்டு போல. உடனே பெட்ஷீட்டை பிடிச்சு அவ எந்திக்கிறாளா. அங்க ஹீரோ பாத்தீங்கன்னா ட்ரெஸ் இல்லாம கிடக்கா. அதை பார்த்துட்டு இவ அப்படி கத்துவான்னு பார்த்தா மேம்பிருந்து பார்த்து நிக்கா. அவன் தான் கத்துறான். அப்பதான் நார்மல் ஆகுறா.
உடனே பாத்ரூம்க்கு ஓடி போய் லூசாடி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையனை ட்ரெஸ் இல்லாம பாத்திருக்கா அப்படி சொல்லி அவளை திட்டிட்டு இருப்பா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அதை நினைச்சு வர்ணிச்சிட்டு இருக்கா. மறுபடியும் நார்மல் ஆகி பைத்தியதான் உனக்கு பிடிச்சிருக்கு, அதெல்லாம் மண்டைக்குள்ள ஏத்துக்காத அப்படி சொல்லிட்டு அவ வேலைக்கு கிளம்பி போவா. இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா அவனே அவன் சமாளிப்படுத்திக்கிறான். அவ பாக்கதான் செஞ்சா இது பெரிய மேட்டரே கிடையாது அப்படின்னு. நம்ம ஹீரோனி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாளா. அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து பா நான் கொண்டு டிராப் பண்றேன் லேட் ஆகிட்டு அப்படின்னு கூப்பிட்டா. அவளும் போய் சூப்பர் மார்க்கெட்ல டிராப் பண்ண அப்படி சொல்ல. ஏன் நீ டெலிவரி ஜாப் தானே பண்ணா அப்படி சொல்லி கேக்குறா. நான் ஒரு நாளைக்கு 4 ஜாப் பார்ட் டைமா பார்ப்பேன் அப்படி சொல்லும் போது நான் தான் 5 மில்லியன் தந்தேன் இல்லையா அது பத்தாதா. அதுவா அது என்னோட வயசான காலத்துக்கு தேவைப்படுமே அப்படின்னு நான் வச்சிருக்கிறேன். அதுல இருந்து நான் ஒத்த பைசா கூட எடுக்க மாட்டேனே அப்படின்னு நம்ம என்ன சொல்லும் போது சரி சரி இந்தா இது இஞ்சி டீ உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கொடுக்க. தேங்க்ஸ் சிஸ்டர் என் மேல அக்கறை எடுத்து தந்ததுக்கு அப்படின்னு நம்ம ஹீனி சொல்லும் போது என்னது சிஸ்டரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். இவளை பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஹீரோ கூட ஒரு பையன் பேசிருப்பான் இல்லையா ஹக் பண்ணிட்டு. அத நினைச்சு பார்த்துட்டு ஹீரோ நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ ஒரு சிஸ்டர் தானே அப்படின்னு மனசுக்குள்ள தப்பா நினைச்சிட்டு உன்னை பத்தி ஒரு காசிட்டு கேள்விப்பட்டேனே யாரையாவது நீ லைக் பண்றி அப்படி சொல்லி கேட்கா. எனக்கு அது கன்ஃபார்மா தெரியலப்பா அப்படி சொல்லும் போது இவன் ஹீரோனே மனசுக்குள்ள வச்சுட்டு தான் சொல்றான். பட் நம்ம ஹீரோனி என்ன நினைச்சுக்கிறானா அந்த பையனை தான் இவன் லைக் பண்றான் போல, அதுதான் இவனுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சிட்டு உனக்கு அந்த பர்சனை பார்க்கும்போது எந்த மாதிரி ஃபீலிங் தோணுது அப்படி சொல்லி கேட்டா. என் மூச்சுல ஃபாஸ்டா அடிக்குது, ஹார்ட் பீட்ல ஃபாஸ்டா ஏற்றுது அப்படி சொன்னதோ இதுதான் லைக் பண்ற ஃபீலிங், நீ அந்த பர்சனை லவ் பண்ற அப்படி சொல்ல. உனக்கு எனக்கு இருக்கிற மாதிரி எந்த ஃபீலிங்கும் வரலையா அப்படின்னு கேட்க. இவ ஏதோ சொல்ல வர அதுக்குள்ள அவ போன்ல இருந்து அலறடிக்குது வேலைக்கு லேட் ஆகிட்டுனே. உடனே கத்திட்டு ஹீரோவை வேகமா போக்க சொல்ல அவனும் வேகமா கொண்டு விட்டுறான். ஹீரோனி அடிச்சு பிடிச்சு உள்ள வந்து ரெஜிஸ்டர் பண்ண வர இந்த ஸ்டோரோட மேனேஜர் வந்து விட மாட்டுக்காரு. நீ மறுபடியும் லேட்டா வந்திருக்கா ஒண்ணு விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு மேனேஜர் இன்னும் 2 மினிட்ஸ் இருக்கே நான் லேட்டெல்லாம் வரல நான் ரெஜிஸ்டர் பண்ணணும் விடுங்க அப்படி சொல்ல. இவன் விட மாட்டுக்கான். நான் வேணா உங்களுக்கு 200 ஈவன் தாரேன் விடுங்க அப்படி சொல்லும் போது எப்படினாலும் விட மாட்டுக்கானா. நம்ம ஹீரோ தான் வந்து கையை பிடிச்சு வைக்க அவ போய் ரிஜிஸ்டர் பண்ணிடா. இவனுக்கு கோபம் வருது சமயா ஹீரோட பேக்கெல்லாம் கலத்தி கீழே போட்டு உன்னை நான் ஃபயர் பண்றேன் அப்படிலாம் சொல்றான். என்ன இருக்கு ஃபயர் பண்றீங்க, நான் எந்த ரூல்ஸும் மீறலையே சோ உங்களால ஃபயர் பண்ண முடியாதுங்கிறா. நீ டெம்பரரி ஒர்க்கர் தான் சோ யாருனாலும் உன்னை ஃபயர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இத்தனை வயசு ஆகியோ எந்த பையனும் உன்னை லைக் பண்ணல சோ உனக்கு எந்த ஜாப் தேவையா அப்படி சொல்லி கேட்க. என்னது நான் வயசான பொண்ணா என்ன பக்கம் அப்படியே தெரியுது நான் ஜஸ்ட் 29 தான் அப்படின்னு சொல்லும் போது ஆமாமா நீ 29 தான் நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா இந்த வயசுல இருக்கிற பொண்ணு எல்லாருமே மேரேஜ் பண்ணி குழந்தை குட்டிகளோட இருக்காங்க. ஆனா நீ இப்படி இருக்கா இதுக்கு மேலேயும் உன்னை யாரும் மேரேஜ் பண்ண வர மாட்டாங்க அதுவும் கனவுல கூட நடக்காது அப்படி சொல்ல. ஹீரோவோ ஹின்னி பேக்க எடுத்துட்டு இவளை தள்ளி விட்டுட்டு சாரி நான் இவளதான் மேரேஜ் பண்ணிக்கல போறேன் அப்படி வந்து சொல்ல. ஹீரோனுக்குலாம் ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சுட்டு தெய்வம் மாதிரி என் மானத்தை வந்து காப்பாத்துட்டானே அப்படிதான் பாத்துட்டு இருப்பா. நீ யாரு ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லி கேட்டா நம்ம ஹீரோ வந்து ஒரு கார்டை கொடுக்க அதை பார்த்துட்டு அந்த ஃபேமஸான மிஸ்டர் ஜி டாக்டர் நீங்க தானா அப்படி சொல்ல. ஹீரோனிக்குமே அப்பதான் இவன் ஒரு டாக்டர்னு தெரிய வருது. இவன் உடனே டாக்டர் ஜி என் ஃபேமிலி உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ட்ரை பண்ணாங்க பட் முடியல ப்ளீஸ் உங்க நம்பரை தாங்களே அப்படி சொல்லி கேட்க. அதெல்லாம் தர முடியாது அதுக்குதான் ஹாஸ்பிட்டல் நம்பர் இருக்கே இதனால அதுக்கே கால் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு ஹினி கூப்பிட்டு போக. டாக்டர் ஜி இவளை மட்டும் மேரேஜ் பண்ணாதீங்க அப்படி ஹினி கேவலப்படுத்த மாதிரி பேச. ஹீரோக்கெல்லாம் கோவம் வந்து திட்ட வர அதுக்குள்ள அம்மா வந்து பொழிச்சுன்னு கண்ணத்திலே அடிக்காங்க. மறு நீங்களா எதுக்கு வந்தீங்க அப்படி சொல்லி கேட்க. உன்னை ஃபர்ஸ்ட் ஓனர் கிட்ட மாட்டி விடுறேன் அப்படி சொல்லிட்டு கால் பண்ணி என் மருமகளை புள்ளி பண்றான் அப்படி சொல்ல. உங்க மருமகளா நேம் என்னது அப்படி சொல்லி கேட்க. அவங்களுக்குமே ஹிந்தி நேம் தெரியல போல. உடனே ஹிந்தி கிட்ட கேட்டு ஜியான்னு சொல்லி அந்த ஓனரை போட்டு மிரட்டுறாங்க. ஆக்சுவலி இங்க இருக்கிற ஸ்டோர் எல்லாமே அம்மாக்கு தான் 2க்கு தான் விட்டுருக்காங்க. சோ எல்லா ப்ராப்பர்ட்டியும் நான் எடுத்துக்கிடுவேன் என் மருமக்களை நீங்க கேவலப்படுத்திட்டீங்களா அப்படின்னு கோவப்படா. அவரும் சாரி கேட்டுட்டே இந்த ஆளுக்கு கால் பண்ணி அவனை ஃபைல் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஹிந்திய கேக்குறா அம்மா இங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் உங்களுக்கா அப்படின்னு. ஆமாமா இங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாமே நமக்கு தான் நான் 2க்கு விட்டுருக்கேனா மந்த்லி வந்து இங்க 2 வாங்கிட்டு போவேன். இனிமா நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் நீயே வந்து வாங்கிக்கோ இங்க இருக்கிற பில்டிங் ஃபுல்லா நமக்கு தான் அப்படி சொல்லிட்டு கீழாம் கொடுக்குறாங்க. அவளுக்கு காசுனாலே போதுமே. அம்மா நீங்க தான் கிரேட் தெரியுமா நீங்க ரொம்ப நைஸ் அப்படி சொல்லிட்டு இருக்க.
அப்படியே கையோட பேர குழந்தை பித்து தந்துருமா அப்படின்னு சொல்லுவாங்களா? அதை கேட்டு இவ ஷாக் ஆகி, இதுக்கா இவ்வளவு நேரம் என்கிட்ட நல்லபடியா பேசுனீங்க அப்படின்னு கீழே கீழே போட ஹீரோ தான் அது அம்மா கிட்ட எடுத்து கொடுத்துட்டு, அம்மா இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போங்க அப்படின்னு அம்மா கூப்பிட்டு போறா. ஹீரோனியும் இதுக்குதான் எதுக்கும் ஆசைப்படக்கூடாது, கைக்கு வந்தது வாய் கேட்டாம போயிட்டே நமக்கு இந்த மாதிரி வேலைதான் கரெக்ட் அப்படி சொல்லிட்டு அவ அவளோட ஒர்க்க பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்போ அவங்க அம்மா ஒரு பையனோட போட்டோவை அனுப்பி, இந்த பையனை மேரேஜ் பண்ணிக்க அப்படி சொல்ல அவளும் பாக்குறா. அது வயசான ஆளு மாதிரி இருக்கான், 40 வயசா. இவ ஒரு ஸ்டிக்கர் அனுப்பி விடுறா, எனக்குலாம் வேண்டாம் அப்படின்னு. அம்மாக்கு என்னாச்சு இப்படி லூஸ் மாதிரி பண்றாங்க அப்படின்னு அம்மா படுத்துக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவே கால் பண்ணி, ஏ உன்னை பார்க்க சொன்னா நீயும் பார்க்க மாட்டுக்கா, நான் பார்த்தாலும் ஏத்துக்கிற மாட்டுக்கா, என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறா, நீ ஒரு பையனை லவ் பண்ணன்னு தெரியும், ஆனா அவன் தான் வெளிநாட்டுக்கு போயிட்டானே, சோ உன்னெல்லாம் மறந்துருப்பான், அதனால நான் சொல்ற மாதிரி இந்த பையனை மேரேஜ் பண்ணிக்கா அப்படின்னு அம்மா சொல்ல. ஐயா அம்மா, என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நான் மறந்துட்டேன், அந்த பையனை இப்போ நான் லவ்வே பண்ணல, அவனை நினைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மேரேஜ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, கொஞ்ச நாள் என்னை தனியா விடுங்க அப்படின்னு சொல்ல. ஏண்டி ஆல்மோஸ்ட் உனக்கு 30 வயசு ஆக போகுது, இதுல கொஞ்ச நாள் கழிச்சுதான் மேரேஜ் பண்றேன்னு சொல்றா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ஒரு பையனை விரும்புறேன்னு சொல்லு, நான் வேணா உன்னை தனியா விடுறேன், உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு அம்மா சொல்லும் போது அங்கதான் நம்ம ஹீரோ நிப்பானா. அவனை பிடிச்சி கிஸ் கொடுத்துட்டு, அம்மா இவனே என்னோட ஃபியான்சி, நல்ல ஜாப்லயும் இருக்கான் அப்படின்னு சொல்ல. ஜியா அப்பா நம்ம பொண்ணுக்கு நல்ல புத்தி வந்துட்டு அப்படின்னு அம்மா ஹாப்பியாகி வச்சிடாங்க போன. என்ன உங்க அம்மாவை ஏமாத்த என்ன யூஸ் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லலாம். சிஸ்டர் நமக்குள்ள மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிக்கணும் சிஸ்டர், இதுக்கெல்லாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல. சிஸ்டரா மறுபடியும் என்ன பத்தி சிஸ்டர்ன்னு கூப்பிட்டா, எதுக்கு அப்படிங்கிறப்போ, ஐயோ எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா, நான் பார்த்தனே 2 பேரும் ஹெல்ப் பண்ணது அப்படி சொல்லும் போது இவனும் அன்னைக்கு நடந்தது நினைச்சு பார்த்துட்டு, அதுக்கா என்ன இந்த மாதிரி ட்ரீட் பண்றா, பட் எனக்கும் அவனுக்கு இடையில எதுவும் தெரியாது அப்படி சொல்றா. எனக்கு புரியுது, யாரும் ஓப்பன் மைண்டா இருக்க மாட்டாங்கன்னு தெரியும், பட் நான் எதுவும் தப்பா சொல்ல மாட்டேன்னு சொல்ல. நீ நினைக்கிற மாதிரி நிஜமா ஒன்னும் கிடையாதுடி, நான் ஒரு ஆண் மகன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் என்னோட கோலெக்ஸ் தான், அவன் எப்போதும் விளையாட்டுத்தனமா பேசுவான், அதான் நானும் அவன் கிட்ட கோஆபரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது, அது உண்மையோ பொய்யோ அப்படின்னு இவன் இன்னுமே நம்பல. இவே காட் ப்ராமிஸ் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி சரி நான் நம்புறேன், ஆனா கார்ல பேசும்போது யார் மாதிரியே ஃபீலிங் இருக்குன்னு சொன்னாலா, அது யார் அப்படி சொல்லி கேட்க, நீ தாண்டி அப்படின்னு மனசுக்கு நினைப்பான். பட் வெளியே ரொம்ப நெர்வஸா ஆகுவானா, யாருப்பா அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்கா. இவன் எதை சொல்லி சமாளிக்கான்னு பார்த்து நிற்க. நம்ம நீ பாத்தீங்கன்னா, ஆமா ஒரு பொண்ணை லவ் பண்றா, பட் எதுக்காக என்ன ஃபேக் மேரேஜ் போகணும்னு நினைக்கிறா அப்படி சொல்லி கேட்கும் போது, பிகாஸ் நான் முன்னாடிலாம் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கல, இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படி சொல்லும் போது, நம்ம அக்ரிமெண்ட் போட்டு ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்கப்புறமா நீ கண்டுபிடிச்சா அப்படின்னு நமக்கு நீ கேக்குறா. ஆமா எப்படிதான் ஃபர்ஸ்டா நடந்துச்சு எனக்கே தெரியலங்கிறா. இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கே, நீ மார்னிங் முழிக்கும் போதே கிளியர் மைண்டா தான் எந்திரிச்சா, அப்போ என்கிட்ட காந்தத்தை கேன்சல் பண்ணி 10 மில்லியன் ரிட்டர்ன் வாங்க பாக்குறியா அப்படி சொல்லி கேட்க. அப்பெல்லாம் இல்ல, நில்ல 10 மில்லியனா, நான் உனக்கு கொடுத்தது 5 மில்லியன் தானே, அப்போ என் அம்மா கிட்ட இருந்து வாங்கினியா அப்படி சொல்லி கேட்க. ஆமா உங்க அம்மா தான் தந்தாங்க, அவங்களுக்கு பேர குழந்தை வேணுமா சீக்கிரமா அப்படின்னு சொல்லும் போது, ஓ அதான் நேத்து ஊதுபத்தி எல்லாம் கூழ்த்தி வச்சு அந்த மாதிரி வேலையை பார்த்து விட்டுட்டு போனவங்களும் அப்படி சொல்லும் போது, 2 பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்க்க நேத்து நடந்ததெல்லாம் இவங்க கண்ணு முன்னாடி வருது. ஐயோ இதுக்கு மேல இங்க இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு 2 பேருமே நான் ஃபர்ஸ்ட் போறேன் அப்படி சொல்லி கிளம்ப 2 பேருமே இடிச்சு நிக்காங்க. ஹீரோ ட்ரெஸ் இல்லாம பாத்திருப்பா இல்லையா, அதெல்லாம் இவ கண்ணு முன்னாடி வந்துட்டு போக அவ வெக்கப்பட்டுட்டு இருக்கா. அத பார்த்துட்டு நீ என்ன திங்க் பண்ற அப்படி சொல்லி கேட்டா, நீ நவுண்டு போ அப்படி சொல்லிட்டு இவ பின்னாடியே போக அங்க மேல இருந்து ஒரு தப்ப கீழே விழ வர இவ அதை நோட் பண்ணிடலாம். ஹீரனுக்கு ஏதோ ஆயிடக்கூடாது அப்படின்னு ஹக் பண்ணி சேவ் பண்ண. இவளுக்கா ஐயோ இவன் என்ன இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கா, இவன் என்ன மட்டும் லைக் பண்ண நல்லா இருக்கும் அப்படி மனசுக்குள்ள நினைப்பா. அப்புறம் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கூட ஹீரோ பத்தி தான் நினைப்பு வருது. ஃபுல்லாவே அவன் நினைப்பானே இருக்கா, ஆனா அவதான் வேற ஒரு பொண்ணை லைக் பண்றானே அப்படின்னு அவன் கூட இருந்ததான் நினைச்சிட்டு, எனக்கு இப்ப புரிஞ்சுட்டு அவ என்ன மிஸ்டர்ஸை யூஸ் பண்ண நினைக்கிறானோ. சோ இந்த மேட்ச் கேன்சல் பண்ணணும், ஃபர்ஸ்ட் 10 மில்லியன் போனா போகட்டும் அப்படின்னு ஹீரோக்கு மெசேஜ் பண்றா. அங்கே வெயிட் பண்ணுங்க, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. இவனை அதை பார்த்துட்டு இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு கால் பண்ண போக அதுக்குள்ள அங்க ஒரு பொண்ணு டக்குன்னு ஹீரோவை கிஸ் கொடுக்குறா. அது அங்க ஹீரோமே பாத்துறால மனசுல உடஞ்சிருது.
நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ மேல லவ் வந்துட்டு அதான் இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோ கிட்ட எதுவும் பேசாம அங்கிருந்து கிளம்ப பாக்குறா. அவ வேற தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டா ஹீரோ அந்த பொண்ணதான் லவ் பண்றாரு. இனிமே அவங்க 2 பேரும் கடையில நம்ம தலையிடக்கூடாது, சீக்கிரமாவே கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு தான் போறா. இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா இவ மேல எந்த ஃபீலிங்குமே வரல. அப்போ எனக்கு ஃபீலிங் இருக்கிறதே ஹீரோனி மேல மட்டும்தான் அப்படின்னு இவளை தள்ளி விட, ஆக்சுவலி இந்த பொண்ணு இருக்கால ஹீரோவை 12 வருஷமா லவ் பண்றாளாமா. நான் 12 வருஷமா லவ் பண்றேன், அது உனக்குமே தெரியும், ஆனா நீ என்ன கண்டுக்கவே மாட்டுக்கா அப்படி சொல்லும் போது, நீ என்ன லைக் பண்றதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஆனா எனக்கு உன் மேல எந்த ஃபீலிங்குமே இல்ல, எனக்கு சியா மேல மட்டும்தான் ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்றான். இவ சியா பத்திலாம் கேள்விப்பட்டிருக்கா போல, அவன் தகுதிக்கு ஒருத்து கிடையாதுங்கிறா. அதெல்லாம் நீ பேசாத, என் வாழ்க்கையில அவளுக்கு மட்டும்தான் இடம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போறான். இவளுக்குலாம் சமக்கம் வருது. இவளோட நேம் டாக்டர் சூயி. அவ அப்பாக்கு கால் பண்ணி, அவங்க அப்பா டீனா இருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ணி ஜியான்னு ஒரு பொண்ணு உண்டு, அவளுக்கு நிறைய காசு கொடுத்து இங்க கிளீனரா அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு நான் உனக்கு காமிக்கண்டி யாருக்கு யார் கூட்டமாச்சு அப்படின்னு இவ வில்லத்தனமா சிரிப்பா. இங்கே இன்னைக்கு கால் வருது, ஹாஸ்பிட்டல்ல கிளீனரா வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு. சேலரி வேற 50,000 சொன்னதோ பிள்ளைய கையிலே பிடிக்க முடியலையே. முன்னாடி வேலை செஞ்சிருப்ப இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் கால் பண்ணி பாஸ் எனக்கு இப்போ புதுசா வேலை கிடைச்சிருக்கு கிளீனர் வேலை, அது சேலரியுமே அதிகம், நான் இனிமே அங்கெல்லாம் வேலைக்கு வர மாட்டேன், இங்கதான் போறேன் அப்படி சொல்லிட்டு அவளை யாரும் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்களோ அவங்கள மீட் பண்ண போயிருக்கா. அங்க இந்த சூய் பொண்ணுதான் நிற்கிறா. அதை பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு புரிஞ்சு போயிட்டு இவன் நமக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்கறதுக்காக தான் இங்க கிளீனரா நம்மள அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கா அப்படின்னு. இவ உடனே இனி அடிக்கிறா. இன்னி சொல்றா எனக்கு நேத்துலாம் தெரியாது ஹீரோக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு. இன்னைக்குதான் தெரியும் அப்படி சொல்லா. இது ஹீரோக்கு என்ன பிடிக்குமா, ஆனா அவன் என்கிட்ட வேற மாதிரி சொன்னானே அப்படின்னு ஹீரோ சொன்னதை சொல்ல வர, அதுக்குள்ள அது சொல்ல வேண்டாம் அப்படின்னு. சரி நீ போய் வேலையை பாரு அப்படின்னு அனுப்பி விட்டுறா. விட்டுட்டு மத்த கிளீனருக்குலாம் கால் பண்ணி நீங்க வேலை செய்ய வேண்டாம், இன்னைக்கு வீட்டுக்கு போயிருங்க, இன்னைக்கு ஜியான்னு ஒரு பொண்ணு எல்லா வேலையும் பாத்துக்கிடுவா அப்படி சொல்லிடுறா. ஹீரனே பழி வாங்கறதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரனிமே நைட் ஆகியே இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப டயர்ட் ஆகிட்டா. ஹீரோ அவனோட வேலையை முடிச்சிட்டு வரானா, அங்க ஹீரனை கிளீன் பண்றதை பார்த்துட்டு யாரு எங்காவது ஒர்க் பண்ண சொன்னா அப்படி சொல்லி கேட்கா. இவருக்கெல்லாம் கீழே விழுற மாதிரி ஆக்டிங் போடுறா. அங்க நிஜமாவே ஹீரன் இருக்கலா கீழே விழ போறா. அவளுக்கு மயக்கமா வருது போல. சோ அப்படியே கீழே விழ போக்கா. இதை பார்த்துட்டு ஹீரோ இருக்காங்களா, இவளெல்லாம் பிடிக்கல, அங்க டைரக்டா ஹீனைய பிடிச்சு தாங்கிக்கிறான். இங்க இவளுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு கடுப்பாகுது. இவ சீனியர் அப்படி சொல்லி கத்த, இந்த சொன்ன கிட்ட என்ன முழிச்சுடா. டாக்டர் சூயி சாரி, நான் தூங்கலா செய்யல, வேலையில பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு தூக்க கலக்கத்துல சொல்ல, ஹீரோ நிக்கிறது கூட அவ கவனிக்கவே இல்ல. அப்போ நீதான் இவளை இங்க கூப்பிட்டியா அப்படி சொல்லி கேட்க, நானா இல்லப்பா அவளா விருப்பப்பட்டு வந்தா அப்படி சொல்ல. ஹீரோ நிக்கிறது கூட அவ கவனிக்காம வேலை பார்த்துட்டு இருக்க இல்லையா, அதை பார்த்துட்டு ஹீரோவோ மாப்பெல்லாம் வாங்க. அவ அப்பதான் நல்ல கண்ணு முழிச்சு பாக்குறா. அது ஹீரோ, மிஸ்டர் ஜி நீங்களா, சரி வீட்டுக்கு போங்க, நான் இதை முடிச்சிட்டு வரேன் அப்படி சொல்லவோ ஒன்னும் தேவையில்ல அப்படி சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடான். அவ விடுந்ததான் சொல்றா, ஆனா அதெல்லாம் அவன் கண்டுக்கலையே, தூக்கிட்டு போயிடான். இவளுக்கு தான் கடுப்பாகுது, நம்ம இனி நல்லா தூங்கிட்ட போல, அவளுக்கு வேக்குது அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் கழுத்துறான். நம்ம இன்னும் கரெக்டா முழிச்சிட்டு டீ போறக்கு என்ன பண்றா அப்படின்னு தலையை வச்சு தலையிடிக்கிறா. ஏன்னா உனக்கு தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ண நீ என்னன்னா என்னையே அடிச்சுட்டா அப்படி சொல்லி கேட்கா. என்ன தூங்குறதுக்கா அப்படின்னு இவன் மறுபடியும் தப்பா நினைச்சுக்கிறா. அன்னைக்கு நடந்த மாதிரி இன்னைக்கு நடக்க விட மாட்டா அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அக்ரிமெண்ட கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படி சொல்றா. எதுக்கு அப்படின்னு ஹீரோ பதட்டமா கேட்கா. இவா ஹீரோக்கு அந்த பொண்ணை கிஸ் கொடுத்துருப்பா இல்லையா, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு உங்களுக்கு தான் வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குல்ல அப்படி சொல்லி கேட்கா. நான் இவளை லைக் பண்ற விஷயத்துல கண்டுபிடிச்சிட்டல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு நான் யாரை லைக் பண்றேன்னு ஒண்ணு தெரியுமா அப்படி சொல்லி கேட்க. இவன் ஆமான்னு தலையாட்ட. அப்போ உனக்கு பிடிச்சிருக்கா அப்படி சொல்லி கேக்குறா. அவ அந்த பொண்ணை பத்தி தான் நம்ம கிட்ட இவர் கேக்குறாரோ அப்படின்னு நினைச்சிட்டு டாக்டர் சூயன் நினைச்சு பார்த்துட்டு அழகா டேலண்டா இருக்காங்க, சோ யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும் அப்படி சொல்ல. நிஜமாவே உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு இவன் மறுபடியும் கேக்குறான். எனக்கு பிடிச்சா என்ன பிடிக்கலன்னா என்ன, அது மேட்ரே கிடையாது அப்படின்னு நம்ம ஹினி சொல்லும் போது, ஏன் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படி சொல்லிட்டு அக்ரிமெண்ட்லாம் கேன்சல் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிடா. ஏன் எதுக்கு அப்படின்னு நம்ம ஹினி கேட்க, எனக்கு புரியுது, நம்ம ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் போடும் போது என் மேல அட்ராக்ட் ஆகக்கூடாது, லவ்ல விழுந்தக்கூடாதுன்னு சொன்னேன், அப்படியே அட்ராக்ட் ஆகுனா அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். பட் அப்ப 2 பேருக்குமே விருப்பம் இல்ல. ஆனா இப்ப வேற, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு அப்படி ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள மேட் பண்ணு, நான் எப்ப சொன்னேன் ஒன்னு பிடிச்சிருக்குனே, இப்பதான் சொன்னா, எனக்கெல்லாம் ஞாபகம் இல்ல, நான் எப்படி உன்ன லைக் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. எதுக்கு என்ன லைக் பண்ண மாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் போது, நீதான் வேற ஒரு பொண்ணை லைக் பண்றிய அப்படின்னு மனசுக்கு சொல்லிட்டு, நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா எனக்கு பசங்க மேல எந்த ஃபீலிங்கும் வராதுன்னு, என் மேல கூட உனக்கு ஃபீலிங் வரலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறா.
நீயும் ஒரு பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட 10 மில்லியனை ரிட்டன் அனுப்பி விட்டுறா. ஹீரோக்கெல்லாம் சமஷாக்கு. நிஜமாவே நீ என்ன விட்டு போப்பியா அப்படி சொல்லி கேட்க, இவ அப்படியே ஹீரோ பார்க்க இல்ல இந்த வீட்டை விட்டு போப்பியா அப்படி சொல்லி கேக்குறான். ஆமா நாளைக்கு மார்னிங் போயிருவேன் அப்படி சொல்லும் போது ஹீரோக்கெல்லாம் மனசே உடைஞ்சிட்டு தென் அடுத்த நாள் ஆகுது. பொட்டியெல்லாம் தூக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு போறா. இனிமே இந்த மாதிரி பெரிய வீட்டெல்லாம் வர முடியாதே, என் 10 மில்லியனும் போச்சு அபிஷேகத்துல போயிட்டு இருக்க. ஹீரோ பின்னாடி அவனோட பெட்டியை தூக்கிட்டு வந்து நீ உனக்கு ஒரு நல்ல வீடை தேடுற வரைக்கும் இங்கே இரு, நான் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லவும் எதுக்கு இப்படி ரொம்ப நைஸா நடந்துக்கிறீங்க அப்படின்னு ஹீரோனி சொல்லிட்டு இருக்க. அங்க ஹீரோட அம்மாவும் ஹீரோட அம்மாவும் வந்து என்ன காரியம் பண்றீங்க, நான் ஆல்ரெடி நம்ம சொந்தக்காருக்கு தலா சொல்லிட்டேன், வெட்டிங் இன்விடேஷனுமே அனுப்பிட்டேன், நீ என்னன்னா இந்த மாதிரி முடிவு எடுத்துருக்குற அப்படின்னு ஹீரோட அம்மா கேட்டுட்டு இருக்கா. நானும் ஹனிமூனுக்கு ஹோட்டல்லாம் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோட அம்மா சொல்லிட்டு இருக்கா. அம்மா நாங்க ஃபேக் கதை நடிக்கிறோம் அப்படின்னு ஹீரோனி சொல்ல வரா. ஹீரோ அதுக்குள்ள வாயை பத்திரான். ஏன்னா அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சா ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அதான் வாயை பத்திட்டு நான் பாத்துக்கிறேம்மா, அவ எங்கேயும் போக மாட்டா, சும்மா விளையாண்டா அப்படின்னு எப்படியும் சமாளிச்சு உள்ள கூட்டு போயிடான். அதுக்கப்புறம் நம்ம என்கிட்ட பேசி எப்படிங்க தங்க வச்சுட்டான் போல. தென் அடுத்த நாள் ஆகுதா அவளுக்காக டீ போட்டு கொடுக்கறான். பார்த்து நிறைய சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். இதை சாப்பிடு அப்படின்னு ஊட்டிலாம் விடுறா. இவளுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவன் நம்மள லைக் பண்ண நல்லா இருக்குமே, பட் அவன் தான் அந்த பொண்ணை லைக் பண்றானே அப்படி வசோகமாக்கிறா. நம்ம ஹீரோ இவளை கரெக்ட் பண்ணலாம் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இது கூட இவளுக்கு தெரிய மாட்டுக்கு. இப்ப 2 பேரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க ஹீரோயினி ஒன்னா வராங்கல்ல, அதை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு பொறுக்க முடியல. நம்ம ஹீனிய வந்து அடிக்க வர ஹீரோ பிடிச்சு எதுக்கு எப்படி பண்ற அப்படி சொல்லி கேட்டா, எனக்கு ஜலசா இருக்கு நீங்க 2 பேரும் ஒன்னா வரதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லலாம். ஐயா அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டாங்க போல அப்படின்னு. டாக்டர் சூயி எங்களுக்குள்ள நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுங்கிறா, நீ நடிக்காத அப்படி சொல்ல, இனிமே இவங்கிட்ட பேசினா எதுவும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்ப போறா. அப்ப ஹீரோ அவ கையை பிடிச்சிட்டு அவளும் நானும் 12 வருஷம் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல வந்திருப்பான். பட் அதுக்குள்ள இந்த சூய் இருக்கல்ல, அவ பேச விடாம நான் 12 வருஷமா லவ் பண்ணேன், பட் நீ இந்த மாதிரி இருப்பன்னு நினைச்சு கூட பாக்கலாம் அப்படின்னு கோபப்பட்டு போக, ஐயா அவங்க தப்பா நினைச்சிட்டு கோபப்பட்டு போறாங்க பாருங்க, நீங்க பின்னாடி போய் சமாதானப்படுத்துங்க அப்படி நம்ம ஹினி சொல்லும் போது நான் இருக்கு பின்னாடி போய் சமாதானப்படுத்தணும் அப்படி சொல்லி கேக்குறான். நீங்க தான் போன பாரு யாரு போவாங்களாம் அப்படி சொல்லிட்டு நல்லா திட்டி விட்டுட்டு போறா. இவனுக்கு ஒண்ணும் புரியல, நம்ம என்னடா தப்பு பொண்ணு இவன் ஏன் இப்படி போறா அப்படின்னு முழிச்சிட்டு நிப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹினி ஒர்க் பார்த்துட்டு இருக்கும் போது அங்க உள்ள டாக்டர் இருக்காங்களா, அவங்க குப்பையெல்லாம் வேன் கண்டு ஹினிக்கிட்டே போறாங்க. ஹினிக்கு புரியுது எல்லாம் அந்த சூய்க்காக தான் பண்றாங்க அப்படின்னு. பாத்ரூம்ல நிக்கும் போது கூட டோரை லாக் பண்ணிட்டு உள்ளே கடந்து சாந்துட்டு உன்னால ஹீரோக்கும் சூய்க்குமே சண்டை வந்துட்டு அவங்க தான் கரெக்டான பேரு, நீலா ஹீரோக்கு ஒருத்தே கிடையாது அப்படி சொல்லா. அது எனக்கே தெரியும், நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி நம்ம ஹினி சொல்றா. பட் அவங்க கேட்க மாட்டுக்காங்க. டோர் திறந்து விடாம அவங்க போயிடாங்க. நம்ம ஹினி இருக்கல, அவ அவளோட போனை வெளியே வச்சுட்டு வந்துட்டா போல. சோ யாருக்குமே கால் பண்ண முடியல. இதுவே இந்த ஹீரோ வந்து ஹீரோனுக்கு தான் கால் பண்ணி பாக்குறான், பட் எடுக்கலையா. அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு பதட்டமா இருக்கா. அங்க இந்த சூய பொண்ணு வந்து இன்னைக்கு என்னோட பிறந்தாளு, சோ டின்னருக்கு வான்னு கூப்பிட இவன் அங்கெல்லாம் வரலன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்னாச்சு தெரியலையே, அவ இப்ப எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு பாத்துற. அவளை நான் இப்போ ஒரு பையன் கூட போனதை பார்த்தனே அப்படின்னு ஒரு வீடியோவை காட்டுறா. இதெல்லாம் அந்த பாத்திர செம டென்ஷன் ஆகிட்டான். இந்த ஹோட்டல் எங்க இருக்கு அப்படி சொல்லி கேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல தான் அப்படி சொல்ல ஹீரோ அடிச்சு பிடிச்சு போறான். ஆக்சுவலி இவ தான் அந்த பையனை செட் பண்ணிருக்கா. அந்த பையன் வேற யாருமே கிடையாது, என்னோட ஃபர்ஸ்ட் லவ். என்னோட அம்மா கூட சொல்லிருப்பாங்கல்ல, அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான், அவன் உன்னெல்லாம் மறந்துருப்பான், நீ அவன் நினைச்சிட்டு கதப்பெல்லாம் சொல்லிருப்பாங்கல்ல, அவதான் இந்த பையன் ஹை ஸ்கூல் லவ். அவனுக்கு வேற நிறைய கடன் தொலைலாம் இருக்குது போல. சோ அவன் கிட்ட இந்த காசு கொடுத்து நீ மறுபடியுமே ஹினிக்கிட்ட ஒண்ணு சேர்ந்துரு அப்படி சொல்ல அவனும் ஓகே சொல்லிடான். அதுக்கப்புறம் நம்ம ஹினி பாத்ரூம்ல மாட்டிட்டு இருந்திருப்பா இல்லையா, அங்க போய் சேவ் பண்ணதே இவன் தான். அவதான் நம்ம ஹினிக்கிட்ட நான் உன்கிட்ட ஒண்ணு காட்டணும் அப்படி சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருப்பான். அதனாலதான் நம்ம ஹினி அவன் பின்னாடி போயிருப்பா. இப்ப ஹீரோ அந்த ஹோட்டலுக்கு வந்தரா, இவ அவன் மேல ஒரு ஸ்ப்ரே அடிச்சுக்கிறா. இந்த ஸ்ப்ரே என்னன்னா ஹீரோ வந்து இவன் மேல அட்ராக்ட் ஆவறதுக்காக ஹீரோக்காகவே ஸ்பெஷலா இவ தயாரிச்சாலாமா அப்படின்னு. இன்னைக்கு உன்னை எப்படியாவது சொந்தமாக்கிடுவேன் அப்படி சொல்லிட்டுதான் உள்ள போறா. அங்க ஹீரோ அவங்க 2 பேரும் உள்ள போறத பார்த்துட்டு அந்த ஸ்டாஃப் கிட்ட அவங்க எத்தனாவது நம்பர் ரூமுக்கு போறாங்கன்னு சொல்லி கேட்டா நாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டோம் வெளியாள் கிட்ட அப்படி சொல்லிடுறாங்க. இவ காசு கொடுக்குறாளா அப்பதான் சொல்றாங்க. உடனே இவங்க 2 பேருமே அங்கதான் போறாங்க. இங்க இவன் ஹீரோகிட்ட நான் இன்னுமே உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன், நம்ம முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கோரப்படியா வருது. நீ எந்த மாதிரி பெர்ஃப்யூம் போட்டிருக்க அப்படி சொல்லி கேட்டா நான் உனக்குன்னு ஸ்பெஷலா ரெடி பண்ணது நல்லா இருக்கா அப்படின்னு ஹீரோவை கிஸ் பண்ண போக
நம்ம ஹீரோ தள்ளி விட்டுட்டு வெளியே போயிடலாம். அங்க இவன் இருக்கால ஹினி கைத்தங்கள ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போறான். அதுவும் நம்ம ஹீரோ பார்த்து ஒரு லுக்க விட்டுட்டு தான் போறான். நம்ம ஹீரோக்கெல்லாம் மனசே உடைஞ்சிருது. இவ உடனே ஹீரோ மூஞ்சில அந்த பெர்ஃபியூம் அடிச்சு விட்டுறா. இப்போ ஹீரோ கண்ணுக்கு இந்த சூயி ஹீரோனி மாதிரி தெரியுறதால அவன் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இவ உடனே ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போயிடா. அங்க கூப்பிட்டு போய் ஹீரோ கிட்ட ஐ லவ்லாம் சொல்லி டைலாக்லாம் விட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கிட்ட அது ஹீரோனி மாதிரி தெரியுது இல்லையா, அதனால ஹீரோ ஐ லவ்னு சொல்ல அதை கேட்டு இவளுக்கு செம ஹாப்பி. அப்படியே கிஸ் பண்ண போக ஹீரோ கொஞ்சம் தெளிவாகிறான். நீனா அப்படி சொல்லிட்டு சூய தள்ளி விட்டுட்டு என்ன பண்ற அப்படி சொல்லி கேட்டா அவ மறுபடியுமே அந்த பெர்ஃபியூம் அடிக்க வர ஹீரோ இப்ப அதை பாத்துட்டா. அதை பிடிச்சிடா. இதை வச்சுதான் என்ன ஆட்டி வச்சி அப்படின்னு புடுங்கிறான். நீதான் என்ன லவ் பண்றன்னு சொன்னால அப்படின்னு இவ கேட்க இந்த ட்ரக்கால தான் நான் அப்படி சொன்னேன். அதுவும் உன்னை பத்தி ஒன்னும் சொல்லல. என் கண்ணுக்கு நீ ஜியா மாதிரி இருந்தா அதனாலதான் சொன்னேன் தவிர உன் மேல எந்த ஃபீலிங்கும் இல்ல அப்படின்னு சொல்ல இவளுக்கு எல்லாம் கடுப்பாகுது. உனக்குலாம் அவ கிடைக்க மாட்டா அப்படி சொல்லிட்டு அவ லோசு மாதிரி சிரிப்பா. ஐ ஹேட் யூ அப்படிலாம் சொல்வா. இறைவெல்லாம் கண்டுக்கிட மாட்டான். அங்க போய் டோர பதட்டமா தட்டி ஹீரோயின் நேம் சொல்லி கத்துறான். அவளை பாத்தீங்கன்னா வெளியே தான் நடந்து போயிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்ததுமே என்ன பண்றா அப்படி சொல்லி கேட்டா நீ இங்க நிக்கா அந்த ரூமுக்குள்ள நீயோ ஃபர்ஸ்ட் லவன் போனீங்களே. ஆமா போனோம் அப்படின்னு நம்ம ஹினி சொல்ல இவன் பதறான். ஏன் ரொம்ப யோசிக்காத ஒன்னும் நடக்கல அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. இவன்கிட்ட இவன் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோமா கேட்டிருப்பான் இல்லையா. இவ எதுவும் சொல்லாம நின்னு இருப்பா. பட் இவன் கிஸ் பண்ண வர இதெல்லாம் வேண்டாம் நான் போறேன் அப்படி சொல்லிட்டு இவ போக பாப்பா. பட் இவன் இருக்கல காலத்திலேயே ஒரு தட்டு தட்டிட்டு மயக்கப்போட வச்சிடறான். அந்த மயக்கத்துல இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ முன்னாடி ரூமுக்கு கூப்பிட்டு போயிருப்பான். அங்க போய் ஹீரன்கிட்ட தப்பா நடக்க பார்த்திருப்பான். பட் ஹீரன் முழிச்சிடா. என்னடா பண்றா அப்படின்னு அடிச்சு விட்டுறா. அவ அந்த சுயஸ் என்னது எல்லாத்தையும் சொல்லி எனக்கு வேற சாய்ஸே இல்ல அப்படி சொல்ல ஹீரனுக்கு புரிஞ்சு போயிடுது. அப்போ ஹீரோ சுய லவ் பண்ணல அதனாலதான் நம்ம பழியவங்களுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறா. இப்போ இவன் கிட்ட உனக்கு எவ்வளவு காசு வேணும் அப்படி சொல்லி கேட்டு நான் தாரேன் அப்படி சொல்வா. இவனும் சரி ஓகேன்பா. இதுதான் அந்த ரூம்குள்ள நடந்திருக்கும். இப்ப ஹீரோ கிட்ட அதை சொல்ல ஹீரோன்ற ஃபர்ஸ்ட் லவ் இருக்கல்ல அவனுமே அங்க வந்துறான். ஹீரோ அவனை பார்த்துட்டு அடிக்க போக ஹீரோனை தான் தடுத்து ஏ என்ன இருந்தாலும் அவன் என் ஃபர்ஸ்ட் லவ் அப்படி சொல்ல. அப்போ நான் யாரு அப்படின்னு கேக்குறான். நீனா உன்னை பத்தி நான் என்ன திங்க் பண்ணல. இன்னும் ஒரு வருஷம் டைம் வேணும் அப்படி சொல்லிட்டு அவ அங்கிருந்து போறா. அவ உன்னை லைக் தான் பண்றா அப்படின்னு இவன் சொல்றான். எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறா. வேணா 2 மில்லியன் பெட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு இவன் சொல்ல அங்கிருந்து நம்ம ஹீரோனி ஹீரோ கூப்பிட்ட இவன் பின்னாடி போயிடுவான். இப்படியே ஒரு வருஷம் ஆகிருது. நம்ம ஹினி இருக்கல மறுபடியுமே நம்ம ஹினி ஒரு பொருளை டெலிவரி பண்ண அந்த லிப்டுக்குள்ள போறா. அங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 4 பொண்ணுங்க நிக்காங்க. இத பாத்துட்டு என்னடா அன்னைக்கு நடந்த மாதிரி இப்பவும் நடக்குது. ஒருவேளை அம்மா ஹீரோக்காக மறுபடியும் பிரெயின் டேட் அரேஞ்ச் பண்றாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு அவ அங்க போறா. அங்க பாத்தீங்கன்னா அம்மா நிக்காங்க. என்னம்மா நீனா வந்திருக்கிறா. அம்மா நீங்க தானே ஆர்டர் பண்ணிருக்கீங்க அப்படி சொல்லி கேட்டா. ஆமா ஆனா நீ வருவன்னு நினைச்சு கூட பாக்கல அப்படி சொல்லிட்டு இருக்க. சரி ஹீரோ வரலையா அப்படி சொல்லி கேக்குறா. நீ அவன் கூட பேச மாட்டியா உனக்கு தெரியாதா அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. அம்மா நான் உங்ககிட்ட பேசி ஒரு வருஷம் ஆகிட்டு அப்படி சொல்வா. ஆக்சுவலி கிருணிக்கல்லா ஒரு வருஷமா ஹீரோ கிட்ட பேசிக்க மாட்டா. ஹீரோ பாத்திருக்க மாட்டா. ஒரே ஒர்க்குன்னு பேசி இருந்திருப்பா. அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோனி ஆன்லைன்ல ஆர்டிக்கல் எழுதுவா. நிறைய கதையெல்லாம் எழுதி பப்ளிஷ் பண்ணிருக்கா. சோ அந்த கதை எல்லாமே ஒரு புக்கு போட்டு பப்ளிஷ் பண்ணிருக்கு. அது ஹீரோனிக்கே தெரியாது. அந்த புக்கை எடுத்துட்டு அம்மா வாசிக்கிறாங்க. அதுல ஹீரோ மிஸ் பண்ற மாதிரிதான் நிறைய காதல் கதையெல்லாம் எழுதிருக்கிறா. இவளுக்கே ஷை ஆகுது அவங்க வாசிக்க. அம்மா ஸ்டாப் பண்ணுங்க அப்படி சொல்ல. சரி இவன் நான் பப்ளிஷ் பண்ணல அவன் பப்ளிஷ் பண்ணா அப்படின்னு ஹீரோவை காட்ட உள்ள இருந்து ஹீரோ வரான். அவனை பார்த்ததும் நம்ம ஹீரோனிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு வருஷம் பேசாம பார்க்காம இருந்துக்கா இல்லையா. இப்போ ஹீரோ மேரேஜ் ப்ரொபோசல் பண்ண ரிங்கே கொண்டு வராம எந்த ப்ரொபோசல் பண்றனால ஏத்துக்கிட முடியாதுப்பா அப்படி சொல்ல. ரிங் தானே அது நீதான் வச்சிருக்கிறா நீ கொண்டு வந்தல்ல அதுக்குள்ளதான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அம்மா எடுத்து கொடுக்க ஹீரோ கேக்குறான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன் நான் உனக்கு யாரு அப்படின்னு. அதுக்கு நீ ஆன்சர் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் சொல்வேன் சொன்னா. இப்ப சொல்லுன்னு கேட்டா இவ டக்குன்னு கிஸ் பண்ணிட்டு நீதான் என்னோட 11th ஃபர்ஸ்ட் சைடு அப்படி சொல்ல. இவனுக்குலாம் செம ஹாப்பி. அப்படியே இங்க போட்டு விடுறான். 2 பேருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 2 பேரும் கிஸ் பண்றதோட இந்த டிராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது.